ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் அதி கைஜ் நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 9 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டிங்கன்னா வைஸ் கேப்டன் அசகவா பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அதில் ஒரு மீன் பார்த்தேன் தண்ணிக்குள்ளே இருந்து கேப்டன் ஷினோமியாவோட ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஷினோமியா வந்துட்டு ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி காஃப்கா மூழ்கிற மாதிரி தான் இந்த கைஜுட்ஸோட தாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக என்ன அர்த்தம்னு தெரியல. காஃப்காவை காட்டுறாங்க. காஃப்கா ஆக்சுவலி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்குவாட்ரன் ஸ்டைல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ஆக்சுவலி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாதவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில், ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்குவாட்ரன் ஸ்டைல் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம காஃப்காக்கு பார்த்தீங்கன்னா ஒஷினா தான் அந்த ஸ்குவாட்ரன் ஸ்டைல் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்க காலை பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஐயோ பாவம் பெருசு நிறைய அடிப்பட்டிருக்கோ, சரி இருந்தால் அவனோட டெர்மினலில் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி மொபைலில் தான் இவங்க டெர்மினலில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெர்மினலில் வாங்கிட்டு இது வரைக்கும் நான் யாருக்கும் மெசேஜ் பண்ணலையே, அவங்ககிட்ட நான் என்னத்த பேசுறதுன்னு கேட்க, இத்தனை நாளாக பேசலை எதையாச்சும் பேசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ரூமுக்கு போய் சார்ஜர் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா 503 மெசேஜ் வந்து ஆன்டி டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட அந்த ஒரு ஆப்பில் 503 மெசேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு கால் வருது. யாரான்னு பார்த்தா நம்ம ரெனோ கால் பண்ணுறான். அவன் தெரியாதனமாக கட் பண்ணி விட்டுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இஹாரு கிட்டேருந்து கால் வருது. ஆன் பண்ணி பார்த்தா நம்ம ரெனோ தான் இருக்கான். அது என்ன இஹாரு கால் பண்ணால் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பேச, தெரியாமல் பண்ணிட்டேன்டா, தெரியாமல் கட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா உங்களை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ காஃப்கா என்ன சொல்கிறான், எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுவீங்களோன்னு தான் நான் இப்போ வரைக்கும் பயந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, உண்மைதான் உன்னை பார்த்தா பயமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீ எங்களில் ஒருத்தண்டா, அதுக்காக உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்ல. அண்ட் அவளை முட்டத்தனமாக இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் பேச, அடுத்து தான் மெசேஜஸ் எல்லாத்தையும் காஃப்கா பார்க்குறான். எல்லாருமே வந்துட்டு பத்திரமா திரும்பியோ அவனுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து அந்த இடத்துல ஹிக்கோர் வந்துடுறான் இவனை ட்ரைனிங் கூப்பிட்டு போக. அவள் பார்த்துட்டு நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் பார், எல்லாத்துக்கும் என்ன பிடிக்க நான் தான் அப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதுதான் தெரியுமே வா ட்ரைனிங் எடுக்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ கெயின் இசாவை காட்டுறாங்க. அவர் திரும்ப தண்ணிக்குள்ளே தான் மூழ்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கை கால் இல்லாமல் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஆழமாக போக போக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கை ஜூஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒரு கைஜி பார்த்தீங்கன்னா குக்கூன் கட்டி வச்சிருக்கு. அந்த குக்கூன்லேருந்து கீழே விடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஏகப்பட்ட கைஜு தோணிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு மரத்துக்கு நடுவில் ஒன்று வருது. அடுத்து மோனோலித் மாதிரி ஒரு கைஜு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரெயினோட கிட்டத்தட்ட மூலவங்க முட்டைக்கோஸ் மாதிரி ஒரு கைஜு இருக்குது. அது ஷிபியாக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கு. எது இங்கேயும் ஷிபியாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து கடலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கைஜு நிறைய மீன்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் திடீர்னு ரோட்டுக்கு நடுவில் ஒரு கைஜு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. யாராவே மொரட்டாலாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா போன மாசத்துல மட்டுமே 14 அப்பியரன்சஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கைஜு அப்படியே பார்க்கறதுக்கு கிக்கோர் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அவளோட ஒரு டார்க் வெர்ஷன் கிட்டத்தட்ட இதை பார்க்கறது எனக்கு வெட்னஸ்டே மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. வெட்னஸ்டேவோட அந்த டார்க் அண்ட் லைட் வெர்ஷன் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்க இந்த கைஜுக்கெல்லாம் என்ன நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருக்கா, அதுங்கெல்லாம் வந்திருக்கு. ஆனால் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வரத்துக்குள்ள அந்த இடத்த விட்டு காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ ஒன்று தப்பாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே சீக்கிரமாக ரெடி ஆகணும், எல்லாத்துக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரெடியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஜென்ரல் என்ன நினைக்கிறாரு, இவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க, நான் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கணும், வயசாகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை இசாவோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திரும்ப இசாவோ தண்ணிக்குள்ளே தான் மூழ்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் உள்ள மூழ்க நினச்சிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் என்னால் சண்டை போட முடியாது, என்னோட லிமிட்டை நான் ரீச் பண்ணிட்டேன். நருமி, அஷினா, மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் தான் இனிமேல் இந்த நாட்டோட எதிர்காலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே மூழ்கிட்டே இருக்காரு. இப்போ நருமி கிக்கரோ கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஹிகாரி ஷினோமியாவோட அந்த நம்பர் 4 வெப்பனை சூட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த சூட்டை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் எங்கள் அப்பாக்காக பழி வாங்குவேன்னு கிக்கோர் சொல்கிறா. அண்ட் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோட வீட்டை காட்டுறாங்க. உள்ள ஒரு அம்மாவும் சின்ன பொண்ணு இருக்காங்க. என்ன லாஸ்ட் மந்த் எந்த கைஜுமே வரலையா, அது கேட்கறது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலை. அந்த பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கைஜு அங்கிள் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாருன்னு தெரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் சீசனில் நம்ம காஃப்கா ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு அம்மாவையும் பொண்ணையும் காப்பாற்றுவானே அவங்களே தான் இது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பேஸை காட்டுறாங்க. இடமே அதிரிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம செப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா கிக்கரோவும் ஜென்னருமியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அதனால தான் இடமே அதிரிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ட்ரைனிங் அட்டகாசமாக போயிட்டு இருக்கு. இப்போ காஃப்கா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஒஷினா கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். காஃப்கா ஒரு பஞ்ச் பண்ண அது நம்ம ஒஷினாவோட கையை லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணிடுது. செம்ம ஸ்ட்ராங்காக பஞ்ச் பண்ணனா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ புடி அப்படின்ற மாதிரி பிடிச்சி இப்போ நருமி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் ஒஷினா ஒரு 1 இன்ச் பஞ்ச் வைக்கிறான். காஃப்கா பறந்து போய் விடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக எல்லாம் போயிட்டு இருக்காங்க. மாடிக்கு போய் தனியாக சாப்பிடலாம் அப்படின்னு அவன் போக, இவனுக்கு முன்னாடி அந்த இடத்துல மினா இருந்துட்டு இருக்கா. கேப்டன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கே போகிறேன் எங்கே வந்து உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ளாஷ்பேக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, சின்ன வயசில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு தனி டிவிஷன் வச்சிருக்காங்க, காஃப்கா டிவிஷன் அப்படின்னு. அதில் காஃப்கா தான் லீடராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, எல்லாரும் படிக்கிறாங்க, வாழ்கிறாங்க,
வாழ்ந்துட்டு இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. இதுதான் புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசில் உனக்கு பயமாக இருந்தால் கூட அப்படியே நீ தைரியமாக இருக்கிற மாதிரி நடிப்ப, நீ சிரிப்ப. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தைரியமாக இருக்கும். ஞாபகம் இருக்கா, நான் 2 பேர் சேர்ந்து எல்லா கைஜும் அழிப்போன்னு சபதம் எடுத்தாமே, கண்டிப்பாக அந்த ப்ராமிஸை நீ மறக்கல, திரும்ப சண்டை போடுவோம், கைஜு நம்பர் 9 கூட சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்ல காஃப்கா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லைட்டாக பயப்படுறான். பயந்துட்டு திரும்ப சிரிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம தோக்கடிப்போம் அப்படின்றான். திரும்ப அதை பார்த்துட்டு மினா போயிடுறா. மினா அவனை பார்த்துட்டு நீ இன்னும் மாறவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஆக்சுவலி இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க 2 பேர்த்துக்குமே அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் லவ் டென்ஷன் பில்டப் ஆகிற மாதிரி தான் அங்கங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா அது ஒரு எண்டிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. லைக் இப்போ டேனில் பார்த்தோம்ல அந்த மாதிரி கேட்கல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் மெச்சூர் லவ்வாக காட்டணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. பட் கடைசி வரைக்கும் இவங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்லையா என்னன்னே நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. எந்த ஒரு டென்ஷனுமே பில்டப் ஆகாமல் வந்துட்டுருக்கு. இதுதான் எனக்கு லைட்டாக கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. ஒன்று காட்டுங்க, இல்லைனா இவங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிங்கப்பா, ஏன்ப்பா அப்படி மிஸ்டீரியஸாக வச்சு இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் ஷாட்டில் காட்டுறாங்க, சிட்டிக்கு நடுவே யாரோ ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. 2 பசங்க வந்து என்னம்மா எங்கன்னா போகணுமா, கடைக்கு போகணுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் திரும்பி பார்த்துட்டு ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறா. அந்த மூலவீங்கன முட்டைகோஸ் கைஜோ இவ தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவள் மண்டையிலேருந்து ஏகப்பட்ட டென்டக்கிள்ஸ் வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் குத்தி கொள்ளுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கிளப்புது. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா போல். அந்த சவுண்டு கிளம்புறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு தான். லெவல் தான் கேஸ் நான் சொல்ல வந்தேன். அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Hang him from the yard.